தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்குடி டிடி நகர் 4வது வீதியில் உள்ள வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்து 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். கேஸ் சிலிண்டர் வெடித்து 3 பேர் காயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எரிவாயு சிலிண்டர் வெடித்து லட்சுமி, தெய்வானை, கருப்பையா ஆகிய 3 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிடி நகர் பகுதியில் வசித்து வருவார் கண்ணப்பன். இவர் வெளியூரில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அவரது மனைவி லட்சுமி மற்றும் உறவினர் தெய்வானை மற்றும் சமையல்காரர் கருப்பையா ஆக 3 பேர் வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று கருப்பையா இரவு சமையல் முடித்த பின்பு சிலிண்டரை சரியாக மூடாமல் படுக்க சென்று விட்டார். அதன் பின்பு அந்த சிலிண்டரில் இருந்த கேஸ் கசிவு கேஸ் வீடு முழுவதும் பரவி இருந்திருக்குது. இன்று காலையிலிருந்து டீ போடுவதற்காக கருப்பையா அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது அந்த பரவி இருந்த கேஸ் வீடு முழுவதும் பற்றியதில் பெட்ரூமில் படுத்திருந்த பெட்ரூம் கதவுகளை உடைத்து தீ லட்சுமி ஆட்சி மீது பரவியுள்ளது. அதே போல் உறவினர் தெய்வானை ஹாலில் இருந்திருக்கிறார். அவர் மீதும் தீ கடுமையான தாக்கியதில் 3 பேருமே படுகாயமடைந்து உடனடியாக தகவல் கிடைத்து வந்த தீயணைப்பு துறையினர் அவர்களை உள்ளிருந்து மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களை காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்கு காவல்துறையினர் இந்த தீ விபத்து கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.